Good morning students, welcome to Chemistry Simplified Tamil. இன்னைக்கு நான் வந்து தெர்மோடைனமிக்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்கிற புக்கில் இருக்கிற செல்ஃப் எவாலுவேஷன் இது யார் யாருக்கெல்லாம் தேவையாக இருக்குன்னா சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் +1 அண்ட் ஸ்டேட் போர்ட் +1 அண்ட் தென் வந்து நீட் ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இதில் ஒரு 8 சம்ஸ் இருக்குது. இதை பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் வந்து பேசிக் கான்செப்ட் இருக்கிறதால எப்படி ஈஸியாக போடலாம். இப்போ நான் வந்து எப்படி சொல்லித்தரல, இதில் எப்படி ஈஸியாக போடலாங்கிற டிப்ஸ் தான் கொடுக்க போகிறேன். இப்போ இந்த வீடியோவில் ஒன்லி 2 questions I am going to upload. Please follow the question. Evaluate yourself. The calculate the delta H of the reaction. எப்படி படிக்கிறத பார்த்துங்க. கிவன் டேட்டா அப்படி எல்லாத்தையும் உட்காந்து படிச்சிருக்கா. சரி, அவ்வளோதான். ஸோ அப்போ என்ன கொடுத்தா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் த ரியாக்ஷன் கேட்குறாங்க. அப்போ ரியாக்ஷன்னா என்னது? ப்ராடக்ட்ஸ் மைனஸ் ரியாக்டன்ஸ், அவ்வளோதான். இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அந்த ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு அதோடைய வேல்யூஸை வந்து அதுக்கு நேராக போடணும். தட் இஸ் இப்போ வந்து நான் இதை வந்து எப்படி நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனாலும் இதை வந்து எப்படி ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு உங்கள் முன்னாடி போட்டு காட்டுறேன். நான் திஸ் ஒன் இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன் வந்து நீங்கள் என்ன எப்படி செய்யணும் அப்படின்னா, அந்த டேட்டா எழுதுறீங்க பார்த்தீங்களா, அதில் ஃபஸ்ட்டு இந்த ஆர்டரை ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிவிடுங்க. தனியாக வந்து CO to CO அண்ட் தென் வாட்டர். CO2 வேல்யூ என்னது? -393.5. அதுக்கு அடுத்து வருவது -11.31 அண்ட் தென் வருவது -242. இப்போ முதல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, இந்த ஆர்டர் வந்து இதில் இருக்கிற மாதிரி எழுதிட்டு காப்பி பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இப்போ இதை முடித்த பிறகு நான் இதை என்ன பண்ணேன்னா, அதை கொண்டு அந்த ஈக்குவேஷனில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணலாம். இங்கே எழுதின ஆர்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே ஈக்குவேஷனில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். CO2 now you can see கார்பன் டை ஆக்சைடு பேர் நேராக வந்து திஸ் இஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. கார்பன் மோனாக்சைடுக்கு நேராக இந்த இடத்துல எழுதியிருக்கேன் பாரு, கொடுக்கப்பட்டிருக்கு. வாட்டர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவேஷனை எழுதிட்டு இது மாதிரி நீங்கள் எழுதுறீங்க. ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு எப்போதும் வந்து போர்டு இப்போ நீ வந்து இதை வந்து வச்சுட்டு +1 போர்டு எழுதலை அப்படியாக இருந்தால் நீ அந்த ஃபார்முலாக்குள்ளே போகணும். என்ன ஃபார்முலா? டெல்டா H, தட் இஸ் கால்ட் அஸ் எ ஃபார்முலா வந்து சேஞ்ச் இன் என்தால்பி ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு, நான் வந்து இப்போ சொல்வது அந்த ஃபார்முலா எக்ஸாம் போர்டுக்கு தேவையானது மட்டும்தான். நம்ம மற்றபடி சாதாரண மக்களுக்குலாம் தேவையே இல்லை. தட் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் த என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் மைனஸ் சமேஷன் ஆஃப் த என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ். இதுதான் வந்து நம்மளுடைய ஃபார்முலா. இதை நான் எப்படி ஈஸியாக செய்யணும், ஃபார்முலா தெரியும். இதுக்கப்புறம் இப்படி நீ ஹரிசாண்டலாக எழுதாத, டைம் வேஸ்ட் ஆகும். இப்போ இதை எக்ஸாம் ஹாலில் நம்ம எப்படி பண்ண போகிறோம்? நீட் எக்ஸாம் ஹால், அது ஜேஇ அப்படின்னா அதுக்கு நேராக இது. இப்போ இதை வந்து நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கிறீங்க. இதை கொண்டாந்து இங்கே போட்டிருக்கேன். இங்கே இப்போ நம்ம செஞ்சுருக்க வேலை என்னென்னா, ரெண்டையும் ஆட் பண்ணியாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே இருக்குது. ஸோ இப்போ அதுக்கடுத்தது என்னென்னா, இதிலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இப்போ அந்த இடத்த இங்கே கொடுக்குறேன் பாருங்கள், -353. இந்த இடத்துல தேவையில்லை. மைனஸ் ஆஃப் போட்டுட்டு நம்ம எழுதுறீங்க. இது எழுதிட்டு மைனஸ் ஆஃப் இது. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ்ன்னு வரப்போ நீ நேராக இந்த இடத்துக்கு வந்துடலாம். என்ன சொல்ல வரேன்? இந்த இடத்துல இருந்து இந்த இடம் இங்கே நம்ம இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, இந்த இடத்துல இருந்து நேராக அதுக்கடுத்து வந்து இங்கே வந்துடலாம். இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடலாம். ஸோ இது மாதிரி எப்படி வேகமாக போடணும்னு தெரிஞ்சால் மட்டும்தான் உனக்கு ஈஸியாக போட முடியும். அதுக்கப்புறம் சி ஹியர், திஸ் இஸ் சினம். இதுக்கப்புறம் பார்த்தாவே டிஃப்ரென்ஸு. ஸோ பாசிட்டிவ் சைன் மேலே இருக்குது. அதுக்கடுத்து 53. ஸோ 53ல் உனக்கு வந்து 7 போச்சுன்னா எவ்வளோ வரும்னு பாருங்கள். 53. 53ஓட டிஃப்ரென்ஸ் 7 நீ ஆட் பண்ணணும். இங்கே வந்து 393, இங்கே 53. ஸோ 53 to 93 என்ன வித்தியாசம்னு பார்த்தவங்க கிட்டத்தட்ட 40 அப்ராக்சிமேஷனில் வருது. ஸோ அப்ராக்சிமேஷனில் 40 எது ஆன்சரோ அதுதான் நீ என்ன பண்ணிக்கலாம், டெக் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக செய்யலாம். நான் நீங்கள் சொல்லுது அப்ராக்சிமேஷனில் திஸ் ஒன், அதாவது 353 இருக்குது, இங்கே வந்து 393 இருக்குது. இப்போ 53க்கும் 93க்கும் எவ்வளோ வித்தியாசம் பாருங்க. 90, 50 ஒன்லி டிஃப்ரெண்ட் இஸ் 40. ஸோ அப்ராக்சிமேஷனாக 40 என்ன ஆப்ஷன் இருக்கோ அதை டிக் பண்ணிடலாம். இப்போ இது மாதிரி பண்ணுங்கள். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இதை எழுதுறது நீங்கள் கரெக்டாக எழுதுங்க, இதை எழுதுங்க, இதை முடிங்க. இதுக்கப்புறம் பார்த்தா திஸ் இஸ் த டிஃப்ரெண்ட். அப்போ என்ன பண்ணுவோம், இதுக்கப்புறம் நீ போகணும்னு கூட அவசியம் இல்லை. இப்போ நான் அடுத்த கட்டம் அப்படியே வந்துட்டேன் பாருங்களேன். -353.31 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் நான் எடுத்து நான் இங்கேயே இப்போ முடிக்க போகிறேன் பாருங்கள். இப்போ இது வந்து உனக்கு வந்து ப்ளஸ் வேல்யூ ஆகும், ப்ளஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பாசிட்டிவ் 9353. ஸோ 300 விட்டுடுங்க, வெறும் 9353. 3 விட்டது 9050. வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் இஸ் 40. ஸோ அப்ராக்சிமேட்லாக +40 எதுவோ அதுதான் ஆன்சர். இப்போ இது மாதிரியாக நம்ம வேலையை ஃபாஸ்ட்டாக முடிக்கிறதுக்கு பழகிக்கோங்க. அதுக்கு வந்து
நல்ல பேசிக் சம்ஸை போடுங்க. நல்ல பேசிக் சம்ஸை போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உனக்கு வந்து நாலேஜ் வந்து என்ரீச் ஆகும். காம்ப்ளிகேட்டட் நீட்டை பொறுத்த வரைக்குமே சேலஞ்சிங் கொஸ்டின் வந்து 1 அல்லது 2 தான் வரும், பெருசாலாம் சேலஞ்சிங் வராது. அதனால் பயப்படாமல் நல்ல பேசிக்கை வந்து நல்லா தரோ பண்ணிக்கோங்க. ஓகே, அதில் வந்து எப்படி வேகமாக போடணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. எஸ், இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்குறேன். அதாவது சிபிஎஸ்சி அஸ் தமிழ்நாட்டில் இருக்கிற பிள்ளைங்க தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக்கு அண்டு சிபிஎஸ்சியில் இருக்கிற எக்ஸசைஸ் அண்ட் எவாலுவேஷனை முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தாலே போதுமானது. இப்போ நம்ம இங்கே என்ன இதில் இருக்கோன்னா நீட்டுக்கு ஜெய்க்கும் அது போதுமா, பெருசாக ஒன்றும் தேவையில்லை. ஓகே, கேல்குலேட் த அமௌண்ட் ஆஃப் த ஹீட் ரெக்கையர். இப்போ வந்து இந்த கொஸ்டினை படிக்கும்போது இங்கே பாருங்கள் நல்லா பார்த்தோங்க. அமௌண்ட் ஆஃப் த ஹீட் ரெக்கையர் அப்படின்னா Q இஸ் ரைஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் 180 கிராம் ஆஃப் வாட்டர். வெயிட் ஆஃப் வாட்டர் இஸ் given 25 அண்ட் மோலார் ஹீட் கெப்பாசிட்டி வாட்டர். இப்போ மோலார் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. மோலார் ஹீட் கெப்பாசிட்டினா H தான். ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலாவை நீ ஃபஸ்ட்டு டக்குன்னு அவங்க என்ன கேட்குறாங்க, Q கேட்குறாங்க. Q வித் சிபி சொல்கிறாங்க. உடனே இந்த ஃபார்முலாவை நீ ஃபஸ்ட்டு எழுத வேண்டியது உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலாவில் வந்து அவங்க என்ன கேட்குறாங்க, Q திஸ் இஸ் த ஹீட், திஸ் இஸ் ஒன்லி த கொஸ்டின். அப்போ வாட் இஸ் திஸ் இஸ் நம்பர் ஆஃப் மோல் சிபிஎன். இப்போ நம்ம எங்கே பாருங்கள், நான் என்னை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே ஸ்ட்ரெயிட்டாக டக்குன்னு ஃபாஸ்ட்டாக செய்யறதுக்கு தான் பார்ப்பேன். வாட் இஸ் த நம்பர் ஆஃப் மோல்னா கிவன் வெயிட் பை மோலார் மாஸ் இன்ட்டு வாட் இஸ் த சிபி வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் 75.3. நான் 75 போட்டுக்கிறேன். ஓகே, வாட் இஸ் த டெம்பரேச்சர் டெல்டா. இது வந்து ஒரு இப்போயே வந்து ஒரு டவுன்லோட்டில் பார்த்துருக்கேன். அவங்க சொல்லித்தராங்க என்ன சொல்கிறாங்கன்னா 25 டிகிரி சென்டிகிரேட். ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்கிறத கவனிச்சிக்கோ. டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு ஆல்வேஸ் டெம்பரேச்சர் ஃபைனல் மைனஸ் டெம்பரேச்சர் இனிஷியல். அப்போ வந்து இங்கே ஃபைனல் என்ன இருக்குது 100 இருக்குது, இனிஷியல் என்ன இருக்குது 25. அப்போ இங்கே வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் இஸ் 75. திஸ் இஸ் இனஃப். இதை நீ டிகிரி சென்டிகிரேட்டில் இருக்க வித்தியாசம் தான் டிகிரி கெல்வின்லேயும் இருக்கும். ஸோ எப்போல்லாம் டெல்டா வருதோ அப்போ வந்து வித்தியாசத்தை பார்க்கும்போது நான் சொல்கிறது நல்ல கவனி. வித்தியாசத்தை பார்க்கும்போது 100க்காக 373 மைனஸ் அது 25க்காக 25க்கு நீ திரும்ப வந்து 273 தட் இஸ் 298 அப்படி போட்டு திரும்ப இதை வந்து சப்ராக்ட் பண்ணுற 298. இப்போ சப்ராக்ட் பண்ணோம்னா அங்கே என்ன வருதோ அதுதான் வரப்போகுது 75. பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ இதை வந்து நீ கெல்வினை பண்ணி கன்வெர்ட் பண்ணாமே. ஸோ திஸ் மெத்தட் இஸ் நாட் கரெக்ட்னு சொல்ல மாட்டேன். இது வந்து சுற்றி வர மெத்தட். அப்போ எப்போல்லாம் ஒரே பாயிண்ட் வாட் இஸ் த டிப்ஸ் இஸ் if you want to find the difference mean of temperature mean you need not go for what is the unit of Kelvin. டிகிரி சென்டிகிரேட்டில் என்ன டிஃப்ரென்ஸோ அதுவே போதும். அதில் ஈஸியாக நீ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ எனக்கு வருவது இந்த இடத்துல 75. அப்போ கொஸ்டினை பார்த்ததோ இது நம்ம பண்ணால் போதுமா. இதுக்கடுத்து பாருங்கள் இது வந்து 10. அப்போ வந்து எனக்கு வந்து என்னென்னா 75 × 75 × 10 இதுதான் என்னுடைய ஆன்சர். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 75 நான் இப்போ வந்து நீட் ஆர் ஜேஇக்கு எப்படி செய்யறதுக்கு தான் நான் இப்போ வேகமாக வந்துட்டு இருக்கேன். 25 2 7 35 36 37 7 35 5 மீது 3 49 52 5 6 இருங்க 1 5 6 5 ஓகேவா, முடிஞ்சிருச்சு. திஸ் இஸ் இன்ட்டு 10. இது வந்து அவ்வளோதான், ஃபுல்லாக இருக்குது. இன்ட்டு 10னா ஒரு 0 போட்டுக்கிறீங்க. இதை கிலோஜூலில் சொல்லணுன்னா டிவைட் பை 1000. ஸோ மை ஆன்சர் இஸ் 56.25. அப்ராக்சிமேட்லியாக நீ வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஏன் நான் அப்ராக்சிமேஷன் சொன்னேன் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் 75.3 இருக்குல்ல, அதை நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் 75 மட்டும்தான் எழுதியிருக்கோம் 0.3க்கு பதில். அப்போ உன்னுடைய வேல்யூ வந்து நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அதை விட அதிகமாக இருக்கும். 56.25 கொஞ்சம் அதிகமாக எது இருக்கோ அதை பார்த்துக்கிட்டு நம்ம போகலாம். இப்போ நம்ம பாருங்கள் இந்த இடத்துல ஆன்சர் பண்ண என்ன வந்திருக்கு 56.7 56.8 வந்திருக்கு. எஸ், அவ்வளோதான் 56லேயே இருக்குது. தட்ஸ் ஆல். ஸோ இதுதான் திஸ் இஸ் த வே யூ ஹேவ் டு டூ இட். ஓகேவாம்மா. இதுலேயுமே நான் ஆக்சுவலி 0.7 இல்லாமல் தான் போட்டிருக்கேன். திஸ் இஸ் இந்த இடத்துல எடுத்துகிட்டேன் பாருங்கள். அதனால் ரெண்டு ஆல்மோஸ்ட் சேம் ஆன்சர் தான். ஓகே, நான் இந்த கொஸ்டினில் இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த கொஸ்டினில் நான் சொல்ல வந்த பாயிண்ட் என்னென்னா டெல்டா டிஏ எப்படி டெல்டா வித்தியாசம்னு வந்துட்டாவே 273 ஆட் பண்ண வேண்டாம். டிகிரி சென்டிகிரேட்டில் என்ன வித்தியாசமோ அதுதான் கெல்வினில் உள்ள வித்தியாசம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் இந்த வாட்டருக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் 180/18 அப்படிலாம் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. நேராக நீ போட்டுகிட்டே இருக்க. இப்போ நீ அடுத்த கட்டம் இப்போ நான் 3வது டைம் சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்போ நான் இதுக்கு தான் வந்து ரிப்பீட்டடாக ஏன் போட சொல்கிறேன்னு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ என்ன சொல்கிறேன் திஸ் இஸ் நம்பர் ஆஃப் த மோல்ஸ் சிபி × டெல்டா டி. இப்போ என்ன பண்ணுறேன்னா 180/18 நமக்கு தெரியும். இதை நீ போடவே வேணும், டேரெக்டாக 10 போட்டுக்கிற 75 போட்டுக்கிற × 75.
இதை முடித்தோம் அப்படின்னா உனக்கு வேலை முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரே ஸ்டெப்பில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ 3வது வாட்டி. ஸோ இந்த ஐடியாஸ் நீங்கள் டெவலப் பண்ணி இந்த கொஸ்டின் வந்ததுன்னா நீட்டில் எப்படி ஸ்ட்ரைட்டாக உங்கள் ஃபைனல் ஸ்டெப்புக்கு நம்ம போகிறோம் அப்படிங்கிறத நீ முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா போகிற வேகம் வேகமாக இருக்கும். நீ இதெல்லாம் எழுதி டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸ்ட்ரைட்டாக நீ இந்த ஸ்டெப்புக்கு வந்துடலாம். ஓகே சில்ட்ரன், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சில்ட்ரன். ரெகுலராக வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கேன், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.